ஆனந்தபுரம் என்ற ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. இவர் 3 மாடு வச்சிருந்தாரு. மாட்டுப்பால் வியாபாரம் செய்யறதுதான் இவர் தொழில். அப்படி ஒரு நாள், அடியே செண்பகோ, என்னடி டல்லா இருக்க? என்னாச்சு? அவளுங்க 2 பேரும் எங்க? இப்படி அவரோட மாருங்களை தன்னோட புள்ளிங்க மாதிரி வளர்த்தாரு. அதே ஊர்ல முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தா. இவ ஊர்ல இருக்க ஆடு மாடுங்களை திருடி அத சந்தையில வித்து போலப்ப ஒட்டிக்கிட்டு இருந்தா. என்ன இது காலங்காத்தலையே கை அரிக்குதே, எதையாச்சும் ஆட்டைய போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வேவு பாக்குறா. அந்த அன்னைக்கு கந்தசாமி ஒரு கண்ணுக்குட்டி வாங்கறதுக்காக சந்தைக்கு போறா. அண்ணே, கண்ணுக்குட்டி எவ்வளோனே? நல்ல விலையா பார்த்து சொல்லுங்க. அண்ணே, இது 3 மாச குட்டி. ஒரு 12,000 கொடுத்துட்டு ஓட்டிட்டு போங்க. அண்ணே, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. நம்ம எல்லாம் ஒரே ஊருக்காரங்க, ஏதாச்சும் பாது பண்ணுங்க. அப்படின்னு சொன்னதும் அவர் அந்த கண்ணுக்குட்டிய 10,000 ரூபாய்க்கு கொடுக்கறாரு. கந்தசாமியும் அந்த கண்ணுக்குட்டிய ஒட்டிட்டு போறாரு. ஆஹா, என்ன இவரு புதுசா கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு போறாரு? இதனாலதான் காலையிலேயே கையை அரிச்சுதா? சரி, இந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஸ்கெட்ச போட்டுற வேண்டியதுதான். செல்லங்களா, நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்படின்னு ஆசையோட அந்த கண்ணுக்குட்டிய அந்த மாடுங்க கூட விட்டுறா. அந்த கண்ணுக்குட்டிய ஆட்டைய போடறதுக்கு அந்த அன்னைக்கு இரவு கனந்தசாமி வீட்டுக்குள்ள முனுசாமி போறான். ஐயோ, இந்த கண்ணுக்குட்டிய ஆட்டைய போடலான்னு பார்த்தா இந்த மாடுங்க வேற இடைஞ்சல் பண்ணுதுங்க. அவ அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போனதும் மாடுங்க எல்லாம் காத்த ஆரம்பிச்சிருது. மாடுங்க கத்துனதும் கந்தசாமி வீட்ல லைட் எரியுது. அத பார்த்ததும் முனுசாமி அங்க இருந்து ஓடிடுறா. என்னாச்சு இவனுங்களுக்கு? சரி, காலையில பாதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில மாடுங்களுக்கு தீவனம் வைக்க கந்தசாமி போற. ஆனா அந்த மாடுங்க தீவனத்தை சாப்பிட்டவே இல்ல. என்னாச்சு இவனுங்களுக்கு? ஏய், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. டே கண்ணுங்களா, என்னடா ஆச்சு? அப்படின்னு கேக்குறா. ஆனாலும் அந்த மாடுங்க சாப்பிட்டவே இல்ல. அந்த அன்னைக்கு நைட்டும் முனுசாமி கண்ணுக்குட்டிய ஆட்டைய போடுறதுக்கு வார. டே முனுசாமி, இன்னைக்கு மட்டும் அந்த கண்ணுக்குட்டி ஆட்டைய போடலாம். நீ இவ்வளோ நாள் இந்த தொழிலை பண்றதுல அர்த்தமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி கிட்ட போறா. மறுபடியும் மாடுங்க கத்துது. அவனும் ஓடி போயிடுறா. மறுநாள், டே செல்லங்களா, என்னடா ஆச்சு உங்களுக்கு? நைட் ஆனா கதுறீங்க, பகல்ல சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அப்படின்னு கந்தசாமி குழப்பத்துல இருந்தா. சரி, நைட்டு தான் இவனுங்க கத்துறாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியவே தூங்குவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில மாடுங்களுக்கு தீவனம் கொள்முதல் பண்றதுக்காக வெளியூர் போயிடுறா. கொள்முதல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, கந்தசாமி, உங்க ஊருக்கு போற கடைசி பஸ் போயிடுச்சு. இனி நீ நடந்துதான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. கந்தசாமியும் 10 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு வரா. அந்த அன்னைக்கு இரவு, ஐயோ கடவுளே, 10 கிலோமீட்டர் நடந்து வந்ததுல உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசந்து தூங்கிடறா. அந்த முனுசாமியும் மாடு திருட வரா. அவனை பார்த்ததும் மாடுங்க எல்லாம் கத்துது. ஆனா அட, நானே உடம்பு வழியில படுத்திருக்க, இதுங்க வேற. சரி, வழக்கம் போல கத்துறது தான், காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை கண்டினியூ பண்றா. அந்த ஆளு நல்லா அசந்து தூங்குறா. அவ இப்போதைக்கு ஏந்திரிக்க மாட்டா. மாடு கத்துனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டிய போய் தொட்டதும் அந்த பசுமாடு அவனை முட்டிருது. ஐயோ அப்படின்னு கத்துனதும் கந்தசாமி அவனை புடிச்சிடுறா. ஏண்டா, ஒரு மாடை வாங்கி வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த கண்ணுக்குட்டிய வாங்கி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அந்த பசுமாடுங்களுக்கு அந்த கண்ணுக்குட்டி மேல எவ்வளோ பாசம் பாத்தியா? அஞ்சறிவு உள்ள ஜீவனுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லையடா. இனிமே ஆச்சு மனுஷனா திருந்துடா. என்னதா அஞ்சறிவா இருந்தாலும் பல விஷயம் நம்ம அதுங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு.